வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி தங்கியிருந்த யாழ்ப்பாண வீட்டிலிருந்து விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்பு. தோழிகள் முன் அவமானப்படுத்தப்பட்ட சிரந்தி ராஜபக்ஷ, தாஜுதீனின் படுகொலையின் பின்னணி. மிதிகமலசா படுகொலையின் துப்பாக்கிதாரி குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள். எகிரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மகிழ்ச்சி தகவல், 15 லட்சம் ரூபாயினால் குறைந்துள்ள வாகனங்களின் விலை. தொடர்பென விரிவான செய்திகள். கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. அழுத்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமறைவாகியிருந்த நிலையில் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார். இதனை அடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகியிருந்த வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் போட்டியொன்றில் வெற்றியீட்டிய பின்னர் அங்கு பார்வையாளராக அமர்ந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வசீம் தாஜுதீனின் மீது சிரந்தி ராஜபக்ச கடும் கோபத்தில் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வசீம் தாஜுதீனின் படுகொலை சம்பவத்துடன் ராஜபக்சகளை தொடர்புபடுத்தி பல எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலையின் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நேற்று பிற்பகல் நாவினவில் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் இன்று பிற்பகல் கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபர் போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிலிருந்து சந்தேக நபர் வெளியே அழைத்து வரப்பட்டார். கொழும்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம், வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே தேசிய நுகர்வோர் முன்னிலையில் தலைவர் அசேல சம்பத் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அத்துடன் அரசாங்கம் அரிசி, மரக்கறிகள், சீனி, பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. பண்டிகை காலத்துக்காக வர்த்தகம், வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த 23ஆம் தேதி நாட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி சம்பா அரிசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு இதுவே சிறந்த நேரம் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் உபதலைவர் அரோஷ ரொக்டிகோ தெரிவித்துள்ளார். நிதிக் கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் காரணமாக வாகனங்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்விலே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரி மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. ஜப்பானிய ஏல சந்தைகளில் இலங்கைக்கு தேவையான வாகனங்கள் அதிக அளவில் நிரம்பல் செய்யப்படுவதால் ஏல விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன. அத்துடன் உள்ளூர் இறக்குமதியாளர்களும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை கொண்டு வந்துள்ளதால் சந்தையில் தேவைக்கு அதிகமாக வாகனங்களின் இருப்பு குவிந்துள்ளது. இதன் காரணமாக பொதுவாக ஒவ்வொரு வாகனத்தின் விலையும் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையில் குறைவடைந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பொறுப்புள்ள நிறுவனங்களிடமிருந்து உத்தரவாதத்துடன் வாகனங்களை வாங்க வேண்டும் என்றும் இறக்குமதியாளர் சங்கத்தில் உள்ளவர்கள் ஏலத்தாள் மற்றும் ஏல விவரங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாகவும் அரோஷ ரெட்ரிகோ தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.